புற்றுநோயை சாப்பிடும் பாக்டீரியா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை மாற்றப்போகும் புதிய விஞ்ஞானம். இப்படி நான் சொன்னா என்ன அறிவியல் கற்பனை கதை மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஒரு நாள் டாக்டர் சொல்லலாம் கேன்சர் செல்ல ஒரு பாக்டீரியா செல்லு சாப்பிட்டு அழிச்சிடும்னு. புற்றுநோய் அழிக்க மருந்து தேவையில்லை, சர்ஜரி தேவையில்லை, கீமோதெரப்பியும் தேவையில்லை. ஆனா இந்த சிறிய பாக்டீரியா உலக விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செஞ்சு கொண்டிருக்கும் ஒரு உண்மையான கேன்சர் ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜி. இன்னைக்கு இந்த பதிவுல அந்த விஞ்ஞானத்தை பற்றி இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இத பத்தி கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். இப்ப கேன்சர் டியூமர் எப்படி இருக்கும்? நம்ம பொதுவா கேன்சர் டியூமர்னா ஒரு சாதாரணமான கட்டின்னு நினைப்போம். ஆனா உண்மையிலே அது ஒரு வித்தியாசமான சுடல். டியூமருக்குள்ளே அதிக நியூட்ரிஷனும் இருக்கும், ஆக்சிஜன் மிகவும் குறைவாகவும் இருக்கும். ஹியூமன் செல் கூட சரியா செல்லவே முடியாது. இந்த லோ ஆக்சிஜன் என்விரான்மெண்ட்டை சில பாக்டீரியா மிகவும் விரும்பும். ஸோ இந்த ரிசர்ச்சுக்கு பயன்படுத்தப்பட்ட பாக்டீரியா கிளாஸ்டரிடியம் ஸ்போரோஜெனிசிஸ். இந்த பாக்டீரியா பொதுவா மண்ணுல இருக்கும், மனித குடல்லையும் இருக்கும். முக்கியமா இந்த பாக்டீரியா ஆக்சிஜன் இல்லாத சூழலில் தான் நல்லா வளரக்கூடியது. அதனால சயின்டிஸ்டுக்கு ஒரு கேள்வி, டியூமருக்குள்ளே ஆக்சிஜன் குறைவா இருந்தா இந்த பாக்டீரியா அங்க போய் வளருமா? கனடால யூனிவர்சிட்டி ஆஃப் வாட்டர்லோ என்ற இடத்துல சயின்டிஸ்ட் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறாங்க. அவங்க இந்த பாக்டீரியாவை ஜெனட்டிக்கல் ப்ரோக்ராம் செஞ்சு, அதாவது இந்த பாக்டீரியா டியூமருக்குள்ள போனா டியூமரை உணவாக எடுத்துக்கொள்ளும், அங்கேயே பெருகும், டியூமர் டிஷ்யூ டிஸ்ட்ராய் செய்யும். எளிமையா சொன்னா டியூமரை சாப்பிடும் இந்த பாக்டீரியா. ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த பாக்டீரியா டியூமருக்குள்ளே வளர ஆரம்பிச்சதும் டியூமரை முழுவதும் அடிச்சு சாப்பிட்டுரும். ஆனா வெளியே ரத்தத்துக்கு வந்துட்டா ரத்தத்துல ஆக்சிஜனுடைய கண்டென்ட் அதிகம். இப்போ அது டேஞ்சரஸ் இன்ஃபெக்ஷனாக மாற வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் சயின்டிஸ்டுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாவும் இருக்கு. இதுக்கு ஸ்மார்ட்டா ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சாங்க சயின்டிஸ்ட். அதுதான் ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. அதுக்கு பேர் தான் ஸ்கோரம் சென்சிங். அதுக்கு என்ன அர்த்தம்னா, பாக்டீரியா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு கெமிக்கல் சிக்னல்ஸ் அனுப்பி நாங்க இங்க இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளுது. சயின்டிஸ்ட் பாக்டீரியாவில் ஒரு ஜெனட்டிக் ஸ்விட்ச் போல உருவாக்குனாங்க. டியூமருக்குள்ளே இருக்கும்போது பாக்டீரியா ஆக்டிவாக இருக்கும். டியூமரை விட்டு வெளியே வந்துச்சுன்னா இந்த பாக்டீரியா இன்ஆக்டிவா ஆயிடும். அதாவது டியூமருக்குள்ளே மட்டும் வேலை செய்யும் ஒரு ஸ்மார்ட் பாக்டீரியா தான். ஏன்னா இது டிஎன்ஏ மூலம் ப்ரோக்ராம் செய்யப்பட்ட பாக்டீரியா. இந்த பாக்டீரியா ஒரு சிறிய பயாலஜிக்கல் மெஷின் போல தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. சயின்டிஸ்ட் சொல்லுவது போல எலக்ட்ரானிக் சர்க்கியூட் போல, ஆனா ஒயர் இல்ல, டிஎன்ஏ பீஸ் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு சர்க்கியூட். அதனாலதான் இந்த பாக்டீரியா டியூமர் செல்ல டிடெக்ட் செய்யும், சிக்னல் அனுப்பும், கேன்சர் செல்ல அழிக்கும். ஆனா இது இன்னும் ரிசர்ச் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. மனிதர்களுக்கு ரொட்டைன் ட்ரீட்மெண்ட் இல்ல. ஆனா ஃபியூச்சர்ல இந்த டெக்னாலஜி சக்சஸ்ஃபுல் ஆனா கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரலாம். ஏன் இது முக்கியமான கண்டுபிடிப்புனா, இப்போது நம்ம கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்குனாலே சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியேஷன், இம்யூனோதெரப்பி. ஆனா இந்த டெக்னாலஜி பயாலஜிக்கல் தெரப்பி. அப்படின்னா ஒரு உயிரினத்தை பயன்படுத்தி கேன்சரை அழிக்கிறது. ஆனா இது ஃபியூச்சர்ல வந்துச்சுன்னா கரெக்டான ட்ரீட்மெண்ட், குறைந்த சைடு எஃபெக்ட், டியூமருக்கு நேரடி அட்டாக். சயின்டிஸ்டும் கவனமா தான் இருக்கிறாங்க. சயின்டிஸ்ட் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க, பாக்டீரியா என்பது ஒரு உயிரினம். அது அப்பப்ப உருமாறும் தன்மை கூடியது, அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியரையும் காட்டும். அதனாலதான் இதனை சேஃப்டியா பயன்படுத்த இன்னும் பல ரிசர்ச் தேவைப்படுகிறது. ஒரு டாக்டரா என்ன சொல்றேன்னா, கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து வளர்ந்து கொண்டுதான் இருக்கு. இன்னைக்கு இம்பாசிபிள் என்று தோன்றுவது நாளைக்கு ரொட்டைன் ட்ரீட்மெண்டாக கூட மாறலாம். இதற்கு எக்ஸாம்பிள் தான் இந்த பாக்டீரியல் கேன்சர் தெரப்பி ரிசர்ச். ஒரு நாள் கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இப்படியும் சொல்லக்கூடும், கீமோதெரப்பி தேவையில்லை, இந்த பாக்டீரியா உங்க டியூமரை சாப்பிட்டு அழித்து விடும். அந்த நாள் வருமா? பல உயிர்களை காப்பாத்துமா? சயின்ஸ் அதற்காக வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் டாக்டர் அக்யூட்.